வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பர்த்டே ஸ்டோரி எப்படி எடிட் பண்ணுறது சிம்பிள் அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் வரும். இப்போ இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணி ஃபேஸ் லைட்டாக தெரிகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், ஸோ ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். லைட்னஸ்னு இருக்கும், அதையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும், கலரில் வந்துட்டு ஒயிட் கலரை கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதில் டிஃபால்ட்டாக போல்டான ஏதோ ஒரு ஃபாண்டு இல்லைனா ஸ்டைலிஷான ஏதோ ஒரு ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு செலக்ட் பண்ணிட்டு அது ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே பென்சில் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு டபுள் டேப் பண்ணுங்கள். ஸோ டபுள் டேப் பண்ணிட்டு அதை ஹாப்பி பர்த்டேன்ற ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்க கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு ரெட் கலரை கொடுத்துக்கோங்க. ஷேடோன்னு இருக்கும், ஷேடோலாம் வேணும் அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போ அந்த நேமை வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வேணுமோ உங்களுக்கு வீடியோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே உங்களுக்கு பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நேம் வந்து கொஞ்சம் மறையாத மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோவுக்கு லைட்னஸ்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கலரிங்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். எமோஜிஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச எமோஜிஸ் ஒரு 3 or 4 எமோஜிஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எமோஜிஸ் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும் கீழே, அந்த இடத்துல இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுங்க. கீழே எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், மறுபடியும் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிளஜிக் கேட்டகரி இருக்கும், அந்த கிளஜின்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஜேபிஇஜின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஜேபிஇஜி எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே வேல்யூன்னு இருக்கும், அந்த வேல்யூ வந்துட்டு லெஸ் பண்ணிக்கோங்க. லெஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு அந்த எஃபெக்டோடைய டைம் டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி மை மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கேலரியில் இருக்க மியூசிக் வந்து வரும், எது வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராக ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.